மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. ஒசூர் அருகே தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் கிராம மக்கள். 50 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு, கார்கேவிடம் முஸ்லிம் அமைப்பு கோரிக்கை. சுயேச்சை எம்பி பாஜகவில் இணைந்தார், அமராவதி தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. டெல்லி மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவாலை மேலும் 4 நாட்கள் விசாரிக்க அனுமதி. 39 தொகுதிகளிலும் மனுக்கள் பரிசீலனை முடிந்தது. தமிழகத்தில் 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு. 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அருணாச்சல பிரதேச பேரவை தேர்தல், முதல்வர் பெமா காண்ட் உட்பட 5 பேர் போட்டியின்றி தேர்வு. இந்தியா சீனா எல்லைப் பகுதிகளில் முழுமையாக ராணுவத்தை விலக்கிக் கொள்வது பற்றி இருதரப்பு அதிகாரிகள் ஆலோசனை. மற்றவர்களை மிரட்டுவது காங்கிரசின் கலாச்சாரம், பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். அரசியல் அழுத்தங்களில் இருந்து நீதித்துறையை காக்க வேண்டும், தலைமை நீதிபதிக்கு 600 வழக்கறிஞர்கள் கடிதம். 100 நாள் வேலை திட்ட ஊதியம் உயர்வு, மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிப்பு. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்வு. வரலாற்றில் முதன்முறையாக 51,000 கடந்த தங்கம் விலை. சென்னையிலிருந்து மும்பை செல்ல 1000 அதிகரிக்கும். சுங்க கட்டணம் உயர்வால் லாரிகளுக்கு கூடுதல் செலவு, திரும்பப் பெற உரிமையாளர்கள் வலியுறுத்தல். மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றால் சாதாரண நிகழ்வு, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் சரித்திரம், சீமான் பேச்சு. இந்தியா கூட்டணி அரசு அமைத்தவுடன் 100 நாள் வேலை தினக்கூலி 400ஆக உயர்த்தப்படும், ராகுல் காந்தி அறிவிப்பு. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.